Everyone settle in your respective places. Please be seated. Once again, I repeat, please switch off. Senior pastor of Alien Church and the founder of Daily Bread magazine. I request pastor to give a short speech on importance of ordination. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் உலாவுகிறார். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எருசலேம் யூனிவர்சிட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிறிஸ்துவ பாடமுறைகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான யூனிவர்சிட்டி. அதன் மூலமாக இன்றைக்கு அநேகம் பேர் பட்டம் பெறுகிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா புத்தகங்களிலும் சிறந்து விளங்குகிற புத்தகம் இந்த வேத புத்தகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விக்டோரியா மகாராணியை பார்த்து ஒரு ஆப்பிரிக்க தலைவர் கேட்டார், உலகம் உங்களுடைய இங்கிலாந்து தேசம் பிரிட்டிஷ் அரசாங்கம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருக்க காரணம் என்ன? எப்படி இந்த குட்டி தேசமான இங்கிலாந்து தேசம் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்கிறது? அதற்கு அந்த அம்மா ஒரு நிமிடம் கூட தயங்கவில்லை. வேதாகமத்தை உயர்த்தி காண்பித்து சொன்னார்கள், This book accounts for the supremacy of Great Britain. இந்த புத்தகம் தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உலகம் முழுவதிலும் பறந்து விடுவதற்கு காரணமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சிறந்து விளங்கும்படி கர்த்தர் தாமே, ஆவியானவர் தாமே இந்த வேத புத்தகத்தை உங்களுடைய கைகளிலே எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்திய ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனை பார்த்து ஒரு IAS அதிகாரி சுதாகரின் ஒரு பிராமின் கேட்டார், ஐயா, IAS முடித்து விட்டேன், பதவி ஏற்க போகிறேன். நீங்கள் படித்து படித்து ஜனாதிபதியாக வந்திருக்கிறீர்கள், நான் ஒரு கலெக்டராய் பணியாற்ற போகிறேன். நீங்கள் ஞானத்தில் வளர்ந்தது போல நானும் ஞானத்தில் வளரும்படி எனக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்கள். ஒரு நிமிடம் கூட அவர் தாமதிக்காமல் தன்னுடைய மேஜையின் மேலிருந்த வேதாப்ப புத்தகத்தை எடுத்து, இதுதான் சகல அறிவுக்கும் சகல ஞானத்திற்கும் காரணம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகம் உங்களை நிச்சயமாய் உயர்த்தும். உலகத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் இந்த வேத புத்தகம் உங்களை மேன்மையாய் கீர்த்தியாய் வைக்கக்கூடியது. யார் யார் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாய் இந்த வேதாகமம் உயர்த்தும். ஒரு நாத்திக மகாநாடு நடந்தது. கடவுள் இல்லை என்று பல புத்தகங்களை எழுதின ஆசிரியர்கள் எல்லாம் கூடி வந்தார்கள். அவருடைய ஆராய்ச்சி புத்தகம் அவ்வளவு புத்தகங்கள் மேஜையில இருந்தது. எல்லா புத்தகமும் கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்பது போல எழுதப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு கிறிஸ்தவர் வந்தார். அவருடைய எல்லா புத்தகத்துக்கும் மேலாக அந்த வேத புத்தகத்தை தூக்கி வைத்தார். எல்லாவற்றுக்கும் இந்த வேத புத்தகம் தான் ஆதாரம். இதுலதான் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்பு எழுதியிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தில் தான் உலகத்தின் முடிவை பற்றி எழுதியிருக்கிறது. எல்லா புத்தகங்களிலும் தலை சிறந்த புத்தகம் இந்த புத்தகம் என்று சொன்னார். அதை கேட்ட நாத்திக தலைவனுக்கு கோபம் வந்தது. மேலே இருந்த வேதாகமத்தை எடுத்து எல்லா புத்தகத்துக்கும் கீழாக அவன் வைத்தார். உடனே கிறிஸ்தவர் சொன்னார், எல்லாவற்றுக்கும் மேலானது மட்டுமல்ல, எல்லா அறிவுக்கும் அஸ்திபாரமானது, அடித்தளமானது இந்த வேத புத்தகம். ஹல்லேலூயா. நாத்திக தலைவனுக்கு கோபம் வந்தது. வேதாகமத்தை எடுத்து மத்தியிலே சொருகினார். அவர் சொன்னார், ஒரு சக்கரத்துக்கு அச்சாணி எப்படி இருக்கிறதோ அதுபோல சகல ஞானத்துக்கும் இந்த வேதாகமே அச்சாணியாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் கோடிக்கணக்கான புத்தகங்களிலே ஒரே ஒரு புத்தகம் ஆவியானவரால் அருளை செய்யப்பட்டது என்றால் இந்த வேத புத்தகம் தான்.
ஒரே புஸ்தகம் ஆவியும் ஜீவனமானது என்று பெயர் பெற்றது என்னென்றால் இந்த வேத புத்தகம். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொன்னார், முதலாம் சங்கீதத்திலேயே சொன்னார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் பாக்கியவான், அவன் பாக்கியமாய் இருப்பான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதலாதிருக்க மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். சங்கீதம் 119, 105 சொல்லுகிறது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உங்களுடைய ஃபியூச்சருக்கு வெளிச்சமாய் இருக்கிற அந்த புத்தகத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்திலே நாங்கள் உங்களை தேவ ஊழியக்காரனாய் ஏற்படுத்தி பிரதிஷ்டை செய்து அபிஷேகித்து இந்த மகிமையான ஊழியத்தை செய்யும் ஊழியக்காரனாய் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். ஆமென். ஐசக் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஊழியக்காரனாய் இந்த பரந்த பாரத தேசத்திலே கிறிஸ்துவுக்காக பயன்படும் மாபெரும் போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவிக்க உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். மாட்டின் செல்வம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சுவிசேஷகனாய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் சேவகனாய் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கும்படியாய் உங்களை ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரதிஷ்டை செய்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. At last the long awaited time has come for the convocation ceremony. Those receiving doctorates, please come up to the stage as your name is being called out. I request Reverend Dr. Albert Jason to come up and give the doctorate degrees. Dr. P. Isaac Livingston, Managing Director of Satyam TV. Vincent George from Music Minds. Mr. Vincent George from Music Minds. Reverend Dr. Joseph Premnath from Australia. Reverend Dr. Joseph Premnath from Australia.
Pastor Dr. Joseph Osborne from Elim Church, son of Pastor Sam Chabadura. Pastor Dr. Joseph Osborne from Elim Church. Miss Malini Raghupati from United Kingdom, Managing Director of My Jesus TV. Miss Malini Raghupati from United Kingdom, Managing Director of